அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். நிபா வைரஸ் பரவலை அடுத்து தமிழக கேரள எல்லைகளில் தீவிர கண்காணிப்பு செய்யப்பட்டிருக்கிறது. கேரளாவில் நிபா தொற்றால் 14 வயது சிறுவன் உயிரிழந்ததை அடுத்து கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது. நிபா வைரஸ் தொடர்பாக தமிழக கேரள எல்லையில் கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது. அந்த காட்சிகளையும் அது குறித்தான செய்தியையும் பார்த்து வருகிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைக்கிறார் எமது செய்தியாளர் அருண். வணக்கம். நிபா வைரஸ் தொடர்பாக கண்காணிப்பு தமிழக கேரள எல்லையில் தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது என்ற தகவல் வெளியாகி இருக்கிறது. இது குறித்தான முழுமையான விவரங்கள் உங்களிடம். ஹாசினி வணக்கம். அதாவது நிபா வைரஸ் பாதிப்பு காரணமாக கேரள மாநிலம் மலப்புரம் பகுதியில் 14 வயது சிறுவன் ஒருவன் உயிரிழந்திருக்கிறான். இது மட்டுமின்றி அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு பகுதிகளில் சுமார் 60 பேருக்கு இந்த நிபா வைரஸ் பாதிப்பு இருப்பது என்பது கண்டறியப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில கேரள மாநிலத்திற்கு அருகில் இருக்கக்கூடிய மாவட்டம் தமிழகத்தின் கோவை மாவட்டம். இந்த கோவை மாவட்டத்திற்கும் கேரள மாநிலத்திற்கும் இடையில் சுமார் 11 சோதனை சாவடிகள் நடந்திருக்கிறது. இந்த 11 சோதனை சாவடிகளில் முக்கியமான சோதனை சாவடியாக கோவை வாளையாறு பகுதி அமைந்திருக்கிறது. இந்த வாளையாறு சோதனை சாவடி வழியாக தமிழகம் மட்டுமின்றி பல்வேறு மாநிலங்களில் இருந்தும் சுமார் தினசரி பார்த்தீங்கன்னா ஒரு 5000-10,000க்கும் மேற்பட்ட வாகனங்கள் தினசரி அன்றாடம் சென்று கொண்டிருக்கிறது. குறிப்பாக கேரள மாநிலத்திற்கு எந்த விதமான ஒரு உணவுப் பொருட்களாகட்டும் அல்லது மளிகை பொருட்களாகட்டும் அனைத்து பொருட்களுமே தமிழக இந்த வழியாகத்தான் வாளையாறு வழியாகத்தான் செல்லக்கூடும். எனவே கேரள மாநிலத்திலிருந்து தமிழகத்திற்கு அதிக அளவிலான வாகனங்கள் வந்து செல்லும் என்ற அடிப்படையில் இந்த சோதனை சாவடிகளில் தீவிர கண்காணிப்பு பணியானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. தமிழக சுகாதாரத்துறை சார்பில் அந்த 11 சோதனை சாவடிகளிலும் இந்த சுகாதார குழுக்கள் அமைக்கப்பட்டு அந்த கேரள மாநிலத்திலிருந்து வரக்கூடிய வாகனங்கள் அனைத்துமே தீவிர தணிக்கைக்கு உட்படுத்தப்பட்டாலும் இந்த வாளையாறு சோதனை சாவடியில் தனியாக ஒரு அந்த சாலை பைபாஸ் சாலையிலிருந்து தனியாக ஒரு சாலை இருக்கிறது. அந்த சாலையில் ஒரு முகாமானது அமைக்கப்பட்டு அங்கு 10க்கும் மேற்பட்ட சுகாதாரத்துறையினர் வந்து அங்கு நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். கேரளாவிலிருந்து வரக்கூடிய வாகனங்கள் அனைத்திற்கும் அந்த கிருமி நாசினிகள் தெளிப்பதோடு மட்டுமின்றி அங்கிருந்து வரக்கூடிய மக்களுக்கு யாருக்காவது காய்ச்சல் பாதிப்பு இருக்கிறதா என்பதை கண்டறிந்த பின்னரே அவர்கள் தமிழக எல்லைக்குள் அனுமதிக்கப்பட்டு வருகிறார்கள். இந்த முகாமானது தொடர்ந்து இருக்கும் என்றும் கேரள மாநிலத்திலிருந்து வரும் அனைத்து வாகனங்களும் தீவிர தணிக்கைக்கு பிறகு தமிழகத்திற்குள் அனுமதிக்கப்படும் என்றும் சுகாதாரத்துறையினர் தற்போது தெரிவித்திருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி அருண். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.